பெண்கள் அப்படியே அழுது புலம்புனாங்க. அண்ணா விஜய் அண்ணா, அவர் கிஸ் பண்ணுவேன், முத்தம் கொடுப்பா, அவர் தான் என் காதல் உயிர். இன்றைக்கி பார்த்தியா, நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளர் உனக்கு மகளிர் அணி போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொண்ணை பல முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிறான். அவங்க வீட்டுக்காரன் சொல்கிறான், என் குடும்பத்தை கெடுத்துட்டியாடா அப்படின்னு வீட்டிலேயே போய் பிடிச்சிருக்கான். பொறுப்பு வாங்கி தரேன்ட்டு. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, திமுகவுக்கு போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுங்க, ஜெயலலிதா கட்சிக்கு போகும்னு சொல்லுவாங்க. சீமான்னு ஒருத்தன் வந்தான், பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக அந்த கட்சிக்கு போனாங்க. அடுத்தது தாவேக்காவை நம்பினாங்க. விஜய் ஒரு நல்ல நடிகனாக இருக்கான், அவன் பின்னாடிக்கிற பசங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் கீழ்த்தரமாக அசிங்கமாக அருவறுப்பு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொறுப்பு வாங்கி தரேன்னு சொல்லியா படுப்பீங்க? அவங்க திறமைக்கு மரியாதை கொடுங்கடா. கேவலமாக இல்லை உங்களுக்கு? பெண்கள்லாம் அவ்வளோ போதைப் பொருள் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஈன பிறவிகள் நீங்கள். தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு விஜய். எப்படி ஜோசப் விஜய், நீ எந்த வழியை பின்பற்றி அப்படியே தான் தொண்டர்கள் பின்பற்றுவானுங்க. எல்லாம் எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளையை விரட்டி விட போகிறானுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விரட்டி விட்டு உன்ன மாதிரி தருதலையாக சுற்ற போகிறானுங்க. கேவலம், அசிங்கம். ஏன்னா காசு கொடுத்து இந்த குஷியானந்துக்கிட்ட பொறுப்பான பசங்க தானே இவனுங்க. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருந்தாங்கன்னா தெரியும், அவனுக்கு இப்படி தான் பண்ணுவானுங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டு பெண்கள், மானமுள்ள பெண்கள், இனிமேல் விஜய் கட்சிக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் பல முறை யோசிச்சுக்கோங்க. எவனாவது எதுனா பண்ணால் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அடிங்க, தப்பு இல்லை. படுக்க கூப்பிட்டானா செருப்பை கழட்டி அடிங்க, தப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா, பெண்கள் ஏற்காத, எப்படி சொல்கிறது, பெண்கள் ஏற்காத, பெண்கள் பங்கு பெறாத எந்த இயக்கமும் வெற்றி பெறாது, வெல்லாது. உண்மையாக சொல்கிறேன், வெல்லாது. ஜெயலலிதா அவ்வளோ நாள் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டு பெண்கள் அவங்க பின்னாடி நின்றாங்க. அதுக்கு அடுத்தது சீமான் பின்னாடி நின்றுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜய் கட்சிக்கு வந்தாங்க. இவ்வளோ கீழ்த்தரமாக நீங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக சொல்கிறேன், பெண்கள் கொஞ்சம் உஷாராயிருங்க. நடிகர் விஜயை நம்பி போய் உங்கள் மானத்தை எழுந்து நாளைக்கு நெடுத்தெருவு நின்று எங்கேயோ ஒரு அசிங்கப்பட்டு நிற்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு ஃபேமிலியை கட்டி அமைக்கிறது பெரிய விஷயம், அதை உடைக்கிறது 10 நிமிஷம். தயவு செஞ்சு வேண்டாம். இவனுங்க ஆப்புத்தாக்குறானுங்க.